ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 2 மோஷன் இயக்கம் லெசனுடைய பார்ட் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் நம்பர் 1 பார்ட் நம்பர் 2 வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கலனா அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவு வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, மோஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மோஷன் என்ன, ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்ன, ஸ்பீடு டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, தூரம் மற்றும் இடப்பெயர்ச்சினா என்ன, ஸ்பீடு மற்றும் வெலாசிட்டினா என்ன, அதாவது வேகம் மற்றும் திசை வேகம்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட் நம்பர் 2ல் அக்சிலரேஷன் முடுக்கத்தை பற்றி நம்ம படித்தோம். ஸோ முடுக்கம்னா என்ன, அந்த முடுக்கம் எங்கே வரும், ஸோ கணக்கு கேட்டாங்கன்னா அந்த முடுக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ பார்ட் நம்பர் 1 and 2 வந்து படிக்கலை, பார்ட் நம்பர் 1 and 2 நீங்கள் மெமரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் நம்பர் 3 வந்து புரியாது. பிகாஸ் பார்ட் நம்பர் 1 and 2 ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அது புரிஞ்சால் தான் பார்ட் நம்பர் 3 வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணவே பண்ணாதீங்க, கான்செப்டை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே கொரியர் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம வீடியோ வந்து டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பார்ட் நம்பர் 3ல் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷன், இயக்கங்களின் சமன்பாடு அப்படின்ற ஒரு டாபிக் வந்து படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஓகேவா? ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டி, புவி ஈர்ப்புனால் ஏற்படும் இயக்கம். ஸோ இந்த 2 தலைப்பை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்டை மட்டும் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷன், இயக்கங்களின் சமன்பாடு மற்றும் மோஷன் அண்டர் கிராவிட்டி, புவி ஈர்ப்புனால் ஏற்படும் இயக்கம், இந்த 2 தலைப்பை பற்றி கான்செப்டை வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ கான்செப்டை லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே என்ன கான்செப்ட் படித்தோமோ அந்த கான்செப்டை பயன்படுத்தி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் முழுக்க இயக்கங்களின் சமன்பாடை பற்றி புரிதலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளோட இந்த பிடிஎஃப்பில் இல்லாத விஷயங்களையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். பிகாஸ் இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு கிறிஸ்பாக படிக்கிறதுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இதை தாண்டி நிறைய விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது எல்லாமே நான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லித்தரேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷன், இயக்கங்களின் சமன்பாடு அப்படின்னா, இயக்கத்துக்கு ஒரு 3 வகையான சமன்பாடு இருக்குங்க. ஸோ என்னென்ன சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, v = u + at, s = ut + ½ at², v² = u² + 2as. ஓகேவா? இந்த 3 ஈக்குவேஷனை எந்த வகையான மோஷனுக்கு பயன்படுத்தணும், அதாவது எந்த இடத்துல வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே அதுதான். ஓகேவா? ஸோ இந்த 3 வகையான ஈக்குவேஷனை எல்லா வகையான மோஷனுக்கும் பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த 3 வகையான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷனுக்கு மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த 3 வகையான சமன்பாடை வந்து பயன்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பொருள் வந்து தன்னோட ஸ்பீடை வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் அ யூனிஃபார்ம் ரேட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிஃபார்ம் அக்சலரேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஒரு பொருளுடைய வேகம் வந்து மாறுபடுகிறது, வெலாசிட்டி என்பது மாறுபடுகிறது அப்படின்னா அந்த இடத்துல அக்சலரேஷன் என்பது இருக்குமா? இதை நம்ம போன கிளாஸ்லேயே படித்தோமா? அப்போது இந்த ஸ்பீட் என்பது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை இந்த ஸ்பீட் என்பது டைமை பொறுத்து கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு யூனிஃபார்மான அக்சலரேஷன் வந்து இருக்கும், ஒரு சமமான ஒரு முடுக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 வகையான சமன்பாடை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த 3 வகையான சமன்பாடை எங்கே பயன்படுத்தணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. ஸோ அந்த யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன் வந்து ஒரு லீனியர் மோஷனாக இருக்கட்டும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் போகக்கூடிய லீனியர் மோஷனாக இருக்கட்டும், இல்லை அப் அண்ட் டவுனில் போகக்கூடிய மோஷனாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ கிராவிட்டினால் நடக்கக்கூடிய அப் அண்ட் டவுன் மோஷனாக இருக்கட்டும், இல்லை லீனியர் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் போகக்கூடிய ஒரு
லீனியர் மோஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த 4 வகையான மோஷனுக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த இயக்கங்களோட சமன்பாடை வந்து பயன்படுத்த முடியும். ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அக்சலரேஷன் என்பது யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷனுக்கு மட்டும்தான் உங்களால் இந்த 3 வகையான சமன்பாடை வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நான் வெறும் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி கணக்கு போடணுன்றதை மட்டும்தான் உங்களோட பிடிஎஃப்பில் சொல்லியிருக்கேன். பட் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷனை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக, அதாவது மனப்பாடமே பண்ணாமல் எப்படி கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கொஷினை படித்து புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷன் மற்றும் மோஷன் அண்டர் கிராவிட்டி, இந்த 2 தலைப்புமே வந்து நான் ஒரே ஒரு கான்செப்டில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? எந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலை டாஸ் பண்ணுறது மூலமாக, ஓகேவா, ஸோ ஒரு பாலை டாஸ் பண்ணுறது மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வகையான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு பார்த்தீங்கன்னா v is equal to u plus at, s is equal to ut plus half at ஸ்கொயரு, அடுத்தது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகேவா? ஒரு பாலை டாஸ் பண்ணி, ஓகேவா, ஸோ அதோட மோஷனை வந்து அப்சர்வ் பண்ணி, ஓகேவா, இந்த 3 வகையான ஈக்குவேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம கையில் எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் என்பது இருக்குது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயோ கொடுத்துட்டு, அதில் ஸ்லோ மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஒரு பாலை மேலேருந்து கீழே போடுங்க அல்லது கீழே இருந்து மேலே போடுங்க. அதை வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணி அந்த பாலோட மோஷனை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேவா? பட் இங்கே வந்து நம்மளால் அதை பண்ண முடியாதுன்றதுனால நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன சின்ன டயக்ராம்ஸ் வரைஞ்சி நான் சொல்லித்தரேன். ஓகே, ஒரு பாலை டாஸ் பண்ணுறது மூலமாக இந்த 3 வகையான ஈக்குவேஷன், அதாவது இந்த 3 வகையான ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 வகையான ஈக்குவேஷனையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஐ எம் ஷியோர் அபவுட் இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பற்றின புரிதல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்ககிட்ட எந்த கணக்கு கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் நாலேஜ் வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் கேமராவில் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த மோஷனை வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாலை வந்து டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே 2 வகையான மோஷன் வந்து பாசிபிளுங்க. ஒரு பாலை வந்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து 2 வகையான மோஷன் வந்து பாசிபிள். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மோஷன். ஓகேவா? இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் மோஷன். ஓகேவா? ஸோ அப்வர்ட்னா என்ன? அப்வர்ட்னா மேலே போகிற மோஷன், டவுன்வர்ட்னா கீழே வர மோஷன். ஓகேவா? ஸோ அம்புக்குரிய மேலே பார்த்த மாதிரி போட்டுக்கிறேன் அப்வர்ட் மோஷனுக்கு, டவுன்வர்ட் மோஷனுக்கு வந்து அம்புக்குரிய கீழே பார்த்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 மோஷனையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக படிக்க போகிறோம். செப்பரேட் டவுன்வர்ட் மோஷனுக்கு எப்படி வந்து ஒரு டவுன்வர்ட் மோஷனுக்கு எப்படி வந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இந்த அப்வர்ட் மோஷனுக்கு வந்து எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்ளை பண்ணுறது. ஓகேவா? அதே போல் ஒரு லீனியர் மோஷனுக்கு எப்படி வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து இந்த அப்வர்ட் டவுன்வர்ட் இது 2மே நீங்கள் படிச்சுட்டாலும், லீனியர் வந்து இதே போல் தான் இருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நான் 2மே இந்த அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் இது 2மே எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டினால் நடக்கக்கூடிய மோஷன். ஒரு பாலை வந்து மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அது மேலே போயிட்டு அகெயின் கீழே வர்றதுக்கு காரணம் வந்து அது என்ன, கிராவிட்டினால தான் நடக்குது. அதே போல் ஒரு பாலை வந்து மேலேருந்து கீழே போடுறீங்கன்னா அதுவுமே கிராவிட்டினால தான் கீழே வருது. அப்போ இந்த அப்வர்ட் அண்டு டவுன்வர்ட் இது 2மே மோஷன் அண்டர் கிராவிட்டிக்கு கீழே வரும். ஸோ இந்த 2 கான்செப்ட் வந்து புரிஞ்சிட்டாலே லீனியர் மோஷன் நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றது? ஸோ முதல்ல நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்வர்ட் மோஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முதல்ல நான் எதுலேருந்து கான்செப்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்வர்ட் மோஷனில் இருந்து நான் கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு பாலை ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் ஹைட்டில் இருந்து அந்த பாலை வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ஸோ பால் வந்து கீழே வருமா? ஸோ ஒரு பாலை ஒரு சர்டைன் ஹைட்டில் இருந்து நான் ட்ராப் பண்ணுறேன். அந்த பால் வந்து கண்டிப்பாக அந்த பால் வந்து கீழே வரும். எதனால்? டியூ டு கிராவிட்டினால அந்த பால் வந்து கீழே வரும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பாலை ட்ராப் பண்ணும்போது மேலே ஒரு ஸ்பீட் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? பாலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்து ட்ராப் பண்ணும்போது பாலுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸ்பீட் ஆஃப் த பால் அட் டாப்பு. ஓகேவா? ஸோ அதே போல் பால் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு அப்புறம் கீழே வந்து ரீச் ஆகிடும். ஓகே, டியூட்டி கிராவிட்டினால பால் வந்து கீழே வந்து ரீச் ஆகிடும். ஸோ அப்போ கீழே ரீச் ஆகும்போது அந்த ஸ்பீட் ஆஃப் த பால் அட் பாட்டம்,
இது ரெண்டுமே கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகே, ஒரு பாலை மேலேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாலோடையே மேலே இருக்கக்கூடிய ஸ்பீடு, அதே போல் அந்த பால் வந்து பாட்டமை ரீச் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்பீடு என்ன நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு பாலை நீங்கள் மேலேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், இல்லைனா இனிஷியல் ஸ்பீடுன்னு சொல்லும். ஓகேவா? ஒரு பாலை மேலேருந்து நீங்கள் கீழே வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய பாலுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பீடு என்பது இருக்குமா? ஸோ அந்த ஸ்பீடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், இல்லைனா இனிஷியல் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே போல் அந்த பால் வந்து பாட்டமை வந்து ரீச் பண்ணது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லும் அல்லது ஃபைனல் ஸ்பீடுன்னு சொல்லும். ஓகேவா? ஸோ கிளியராக போச்சுன்னா ஒரு பாலை மேலேருந்து கீழே தள்ளுறோம், மேலே ஒரு ஸ்பீடு இருக்கும், கீழே ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஸ்பீடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இனிஷியல் வெலாசிட்டி அல்லது இனிஷியல் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அதே போல் கீழே அந்த பால் ரீச் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்பீடை தான் ஃபைனல் வெலாசிட்டி அல்லது ஃபைனல் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். இப்போது இந்த பால் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு அல்லது இந்த பால் வந்து மேலேருந்து கீழே வர்றதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்திருக்கு, ஸோ இதை ரெண்டுமே கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஓகேவா? இதை பார்த்த உடனே உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பாலை மேலேருந்து கீழே போட்டீங்க, வித்தின் 1 செகண்ட்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த பால் மேலேருந்து கீழே வந்துடும். ஓகேவா? அந்த பார்த்து உங்களால் அதை சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைமில் வந்து அது வந்திருக்கும், ஸோ என்ன ஃபைனல் வெலாசிட்டியில் வந்திருக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா உங்களால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷன், ஒரு 3 வகையான மோஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷனை பயன்படுத்தி இந்த பால் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. எப்பயுமே ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இப்போ மேலே ஒரு பாலுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குன்னு சொன்னால் அந்த மேலே வந்து நீங்கள் என்ன ஸ்பீடில் வந்து பாலை ட்ராப் பண்ணி அப்படின்னா மேலே ஆரம்பத்தில் அந்த பாலுக்கு இந்த ஸ்பீட் என்ன பார்த்தீங்கன்னா 0, இனிஷியல் வெலாசிட்டி என்பது 0வாக இருக்கும். அப்போ அந்த பாலோடைய ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னன்னு கேட்பாங்க. அந்த ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பால் வந்து என்ன டிஸ்டன்ஸில் வந்து ஃபைனல் அதாவது கீழே வரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பயன்படுத்தும். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் மோஷனை வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் மோஷனுக்கு எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? முதல்ல இதில் நம்ம இந்த கான்செப்ட் எல்லாமே படிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி, அடுத்தது s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ at ஸ்கொயரு, அடுத்தது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகேவா? இந்த 3 ஈக்குவேஷனை பற்றி கிளியராக படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். வீனா என்ன, யூனா என்ன, ஏனா என்ன, டீனா என்ன, எஸ்னா என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பாலை மேலேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, ஒரு பாலை மேலேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, அந்த பால் வந்து கண்டிப்பாக கீழே வந்து ரீச் பண்ணும். ஸோ மேலே வந்து அந்த பாலுக்கு ஒரு ஸ்பீடு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இனிஷியல் வெலாசிட்டி அல்லது இனிஷியல் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு பாலை மேலேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாலை வந்து என்ன ஸ்பீடில் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஆரம்பத்தில் அந்த பாலுக்கு என்ன ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், ஆரம்ப திசைவேகம் சொல்லுவோம், அதை தான் யூன்னு குறிப்பிடும். அப்போ யூக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி அல்லது ஆரம்ப திசைவேகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பால் வந்து கீழே ரீச் பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ அந்த கீழே ரீச் பண்ணும்போது அந்த பாலோடைய வெலாசிட்டி என்ன, ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி அல்லது ஃபைனல் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இறுதி திசைவேகம் அல்லது இறுதி வேகம்னு சொல்லுவாங்க. இதை வந்து எந்த லெட்டரால் குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தா v என்ற லெட்டரால் குறிப்பிடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பால் வந்து மேலேருந்து கீழே வரத்துக்கு, ஸோ இந்த மோஷனில் எடுத்துக்கொண்ட டைம் பீரியட். ஓகேவா? அதாவது டைம் டேக்கன் டியூரிங் இட்ஸ் மோஷன், மேலேருந்து கீழே வருவதற்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே, டைம் டேக்கன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு இதை எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கிளாக்கோ இல்லை ஸ்டாப் வாட்சோ வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ எங்கள் கணக்கில் உங்களுக்கு டீலாம் எது வருதோ, இப்போ ஒரு பாலோடைய மோஷன் நடக்குது, மேலேருந்து கீழே வருது,
இல்லை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் லீனியர் மோஷனில் போகுது. இப்போ நான் சொல்கிற எல்லா கான்செப்ட்டுமே லீனியருக்கும் வந்து உங்களுக்கு பொருந்தும். பட் லீனியருக்கும் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷனுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு பால் மேலேருந்து கீழே வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அதை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா டீன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மேலேருந்து கீழே வந்து ஒரு இடத்த கவர் பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன குறியீடா இந்த டிஸ்டன்ஸோ இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் மேலேருந்து கீழே வரத்துக்கு கண்டிப்பாக சம் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது தூரம்னு சொல்லலாம், இல்லை இடப்பயிற்சின்னு சொல்லலாம். அதோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு சொல்லும். ஓகேவா? ஸோ இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நம்ம எஸ் என்ற லெட்டரால் டிஸ்பிளேஸ்மெண்ட் தூரமோ இல்லை இடப்பெயர்ச்சியோ நம்ம எந்த லெட்டரால் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி வந்து எஸ் என்ற லெட்டராலையும் டிஸ்டன்ஸை வந்து டி என்ற லெட்டராலையும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது நிறைய பேர் வந்து எஸ் என்ற வார்த்தையை ஸ்பீடு கூட கம்பேர் பண்ணிப்பீங்க. அது முற்றிலும் தவறானது. ஸ்பீடுக்கும் எஸ் தான் வருன்றதுனால அதை நீங்கள் கம்பேர் பண்ணிப்பீங்க. பட் எஸ் என்பது இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான மீனிங்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எஸ் என்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தும். ஸோ எஸ் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கான்செப்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வி பார்த்தாச்சு, எஸ் பார்த்தாச்சு, யூ பார்த்தாச்சு, டி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஏ என்ற கான்செப்ட்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன நினைக்கிறீங்க, இங்கே அக்சிலரேஷன் என்பது நடந்திருக்கு. இப்போ பால் வந்து மேலேருந்து கீழே வந்து வருது. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் இனிஷியல் வெலாசிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் வெலாசிட்டியில் வந்து முடியுது. இப்போ நீங்கள் இங்கே என்ன நினைக்கிறீங்க, இங்கே ஆக்சிலரேஷன் என்பது அதாவது முடுக்கம் என்பது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடுக்கம் என்பது நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ முடுக்கம் என்பது என்ன, அக்சிலரேஷன் என்பது என்ன, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி நேரத்தை பொறுத்து திசை வேகம் மாறுகிறது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அக்சலரேஷன், முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த பால் மேலேருந்து கீழே வருவதற்கு எடுத்துக்கொண்ட முடுக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்சலரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய குறியீடுகள் எல்லாமே நம்ம படித்தாச்சுங்களா? ஸோ வீனா என்ன, யூனா என்ன, டீனா என்ன, எஸ்னா என்ன, அடுத்தது வந்து ஏனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு, வெலாசிட்டி ரெண்டுமே டெஃபினிஷன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே வேறு. அதே போல் டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஓகேவா, வேகம், திசை வேகம், தூரம் மற்றும் இடப்பெயர்ச்சி, இது ரெண்டுமே அதாவது ஸ்பீடும் வெலாசிட்டியும் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இது ரெண்டுமே ஓகே டெஃபினிஷன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே டிஃபராக இருக்கும். பட் நியூமரிக்கலாக ரெண்டுமே சேம் தாங்க. ஓகேவா? ஸோ நியூமரிக்கலாகவே ரெண்டுமே எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் வெலாசிட்டியும். இப்போ 40 kmph இருக்குது அப்படின்னா இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பீடாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை வெலாசிட்டியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா இதை டிஸ்டன்ஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பீடு வெலாசிட்டி நியூமரிக்கலி ஈக்குவலாக இருக்கும். என்ன தான் வெவ்வேறு டெஃபினிஷனாக இருந்தாலும் நியூமரிக்கலி ஈக்குவலாக இருக்கும். அதே போல் டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன தான் வந்து டெஃபினிஷன் வைஸ் டிஃபராக இருந்தாலும் நியூமரிக்கலி ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்பீடு, வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இன்னொன்று வந்து வெக்டார் குவான்டிட்டி. எண் மதிப்பு என்பது சமமாக தான் இருக்கும். பட் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் இல்லாமல் எண் மதிப்பை மட்டும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போது ஒரே கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 வகையான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எல்லா வகையான மோஷனுக்கும் அப்ளை பண்ண முடியுமா? இதை தான் நான் ஆரம்பமே சொன்னேன். இது எல்லா வகையான மோஷனுக்குமே அப்ளை பண்ண ஆல் டைப் ஆஃப் மோஷனுக்கு இந்த மோஷன் பாசிபிள், இந்த ஈக்குவேஷன் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், யூனிஃபார்ம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன் அல்லது யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் மோஷன். ஓகே, யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன்னா பாசிட்டிவ் அக்சலரேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அக்சலரேஷன் சொல்லுவோம். நெகட்டிவ் அக்சலரேஷனை வந்து ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். அதாவது யூனிஃபார்ம் அக்சலரேஷன் மோஷனுக்கும் யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் மோஷனுக்கும் நம்ம என்ன பயன்படுத்த முடியும், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷனை வந்து பயன்படுத்த முடியும். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் அக்சலரேஷன் மோஷன்னா என்ன? ஸோ ஒரு பொருள் வந்து எ பாடி இன்க்ரீஸ் இட்ஸ் ஸ்பீட் at uniform rate.
ஓகேவா? அதாவது ஒரு பொருள் வந்து தன்னோட வேகத்தை ஒரு யூனிஃபார்ம் ரேட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த இடத்துல அக்சலரேஷனும் யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன் இருக்கிற இடத்துல தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த யூனிஃபார்ம் மோஷன் அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் மோஷன் அப்படின்னா எ பாடி ஒரு பொருள் வந்து லூசிங் இட்ஸ் ஸ்பீடு, ஓகேவா, தன்னுடைய ஸ்பீடை வந்து ஒரு யூனிஃபார்ம் ரேட்டில் குறைச்சிக்கிட்டே வருங்க. ஓகேவா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ரிட்டார்டேஷன் மோஷன், யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் மோஷன் சொல்லும். ஓகே, ஒரு யூனிஃபார்ம் அக்சிலரேட்டட் மோஷன் ஒரு யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் மோஷனுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பயன்படுத்தப்படும். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து ஒரு யூனிஃபார்ம் அக்சிலரேட்டட் மோஷனுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு பாடி வந்து, அதாவது இப்போ பாடி ஒரு பொருள் வந்து மூவிங் இன் கான்ஸ்டன்ட் மோஷன், ஒரு நிலையான மோஷனில் வந்து கான்ஸ்டன்ட் மோஷன், ஒரு நிலையான மோஷனில் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அதாவது கான்ஸ்டன்ட் மோஷன் சொல்ல தேவையில்ல, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயோ இல்லை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலையோ நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் மோஷன் அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவே என்ன பயன்படுத்தலாம், ஒரு பொருள் வந்து கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷனே கிடையாது. ஒரு பொருள் வந்து கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியில் வந்து நகர்ந்துட்டு இருக்குன்னா அங்கே என்ன கிடையாது, அங்கே ஆக்சலரேஷனே நடக்காது. இந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஒரு ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு டிவைட் பை டைமு, அதே போல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிவைட் பை டைம் அப்படின்ற ரெண்டு ஜென்ரல் ஃபார்முலாவே நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருள் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நகருது இல்லை ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நகருது அப்படின்னா அந்த இடத்துல அக்சலரேஷனே கிடையாது. ஓகேவா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து பயன்படுத்த, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா அந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்சே நடக்கலை, ஸ்பீடு சேஞ்சே நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல அக்சலரேஷனே கிடையாது. அப்படின்றதுனால அங்கே வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து பயன்படுத்த தேவையில்லை. அதுவே ஒரு யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பயன்படுத்தலாம், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு ரெண்டே எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து இன்னும் டெப்த்தாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாலை வந்து ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ஒரு பாலை வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா 2 செகண்டில் அந்த பால் வந்து கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுது. 2 செகண்டில் பால் வந்து கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுது. ஓகேவா, ஸோ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அந்த பாலோடைய ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு பாலை மேலேருந்து ட்ராப் பண்ணுறீங்க, 2 செகண்டில் அந்த பால் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுது, இனிமேல் அந்த பாலோடைய ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, சேம் அதே போல் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை மேலேருந்து ட்ராப் பண்ணுறீங்க, அந்த பால் வந்து 2 செகண்டில் வந்து கீழே வருது, எனில் அது அடைந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தூரம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது ரெண்டுமே வெவ்வேறு கொஷின். முதல்ல ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம், அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். முதல் கொஷின் என்ன சொன்னேன், ஒரு பாலை மேலேருந்து ட்ராப் பண்ணுறீங்க, அது 2 செகண்டில் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுது. ஓகேவா, எனில் அது ரீச் பண்ணும்போது அந்த பாலோடைய இறுதி கட்ட திசை வேகம் வந்து என்னன்னு கேட்குறான். ஓகேவா, ஸோ இதை டயக்ராமாக போட்டால் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாலை மேலேருந்து ட்ராப் பண்ணுறீங்க, மேலேருந்து அந்த பால் வந்து கீழே ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ மேலே ட்ராப் பண்ணும்போது அந்த பாலுக்கு என்ன வேகம் இருந்திருக்கும், மேலே ட்ராப் பண்ணும்போது பாலோடைய வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி. எப்பயுமே ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த பாலோடைய ஆரம்ப திசை வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. முதல் குவான்டிட்டி தெரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது குவான்டிட்டி இதில் என்ன எடுக்கலாம், ஸோ இந்த பால் வந்து கடந்து வந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை செகண்டில் அந்த பால் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் வந்து அந்த பால் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுது. அப்போ டி என்பது என்ன எடுத்துக்கலாம், டி என்பது 2 செகண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, பாலை வந்து மேலேருந்து ட்ராப் பண்ணுறீங்க, அதை வந்து இனிஷியல் வெலாசிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். இனிஷியல் வெலாசிட்டி எப்பயுமே ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட்டுக்கு 0 தான். பால் வந்து மேலேருந்து கீழே வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட், அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது இந்த பால் வந்து ஃபைனலாக ரீச் பண்ணும்போது அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதுதான் அன்னோன் குவான்டிட்டி. இந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் நான் என்ன பண்ண போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். அந்த பால் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அந்த பாலோடைய வெலாசிட்டி என்னன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போது இந்த இடத்துல அக்சலரேஷன் என்பது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துல அக்சலரேஷன் என்பது நடந்திருக்கு. ஏன்னா பால் வந்து தன்னுடைய ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது. பால் வந்து மேலே 0ல் ஸ்டார்ட் பண்ணி
முடியும் போது ஏதோ ஒரு வெலாசிட்டியில் வந்து முடியுது. கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? வெலாசிட்டி சேஞ்ச் என்பது நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன நடந்திருக்கும்? அக்சலரேஷன் என்பது நடந்திருக்கும். இங்கே அக்சலரேஷன் என்பது இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு கேள்வி, யார் வந்து அந்த அக்சலரேஷனை கொடுக்குறோம்? இப்போது ஒரு லீனியர் மோஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லீனியர் மோஷனில் ஒரு காரில் வந்து போயிட்டுருக்கீங்க. அந்த காரில் நீங்கள் அக்சலரேஷன் கொடுக்கும்போது அந்த கார் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. அதுவே ஒரு பாலை வந்து மேலேருந்து கீழே போடுறீங்க. ஏன் அந்த பால் கீழே வருது? அந்த பாலை வந்து யார் அக்சலரேட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, டியூ டு கிராவிட்டி. ஸோ டியூ டு கிராவிட்டினால் அந்த பால் வந்து மேலேருந்து கீழே வருது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப அதாவது லீனியர் மோஷனுக்கும் மோஷன் அண்டர் கிராவிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிராவிட்டி மட்டும்தான். ஓகேவா? ஒரு லீனியர் மோஷனுக்கு அக்சிலரேஷன் என்பது நம்ம கொடுப்போம். ஓகேவா? அதுவே ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் ஒரு அப்வோர்டு மோஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு டவுன்வோர்டு மோஷனாக இருக்கட்டும், இந்த ரெண்டு மோஷனுக்குமே வந்து அக்சலரேஷன் என்பது எப்படி நடக்கும்? யார் அந்த அக்சலரேஷன் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு இட்ஸ் எர்த் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையினால் அந்த பால் வந்து கீழே வருது. ஓகேவா? ஸோ இந்த அக்சலரேஷன் என்பது ஒரு மோஷன், அதாவது ஒரு லீனியர் மோஷனாக இருந்ததுன்னா, ஒரு லீனியர் யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷனாக இருந்துச்சுன்னா அக்சலரேஷன் என்பது கொடுப்பாங்க, அவங்களே கணக்கில் கொடுப்பாங்க. பட் ஒரு ஃப்ரீ ஃபால் மோஷன், அதாவது மேலேருந்து பால் கீழே வருது, இல்லை கீழே இருந்து ஒரு பாலை மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அது வந்து எதனால் நடக்குது? அந்த அக்சலரேஷன் கிராவிட்டினால நடக்குதுங்களா? இங்கே கிராவிட்டிக்கு ஒரு வேல்யூ, ஒரு டிப்பிக்கல் வேல்யூவாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட். இங்கே வந்து ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஓகேவா? அதாவது ஒரு பொருள் வந்து எல்லா ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பினால் ஏற்படும் முடுக்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அல்ல இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? பொருளுடைய வெயிட் வந்து இதுக்கு பிரச்சனை கிடையாது. பொருள் எவ்வளோ வெயிட்டாக கூட இருக்கட்டும், பொருள் எவ்வளோ ஹெவியான பொருளாக கூட இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேம் அக்சலரேஷன் தான் இருக்கும். ஒரு வெயிட்டான பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு தக்கையான பொருளாக இருக்கும், அது வந்து ஒரு ஃப்ரீ ஃபாலாக கீழே வருது, மேலேருந்து கீழே போடுறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு என்ன தான் இருக்கும்? ஒரு நிலையான அக்சலரேஷன், அதாவது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் இருக்கும். ஓகேவா? இது எதனால் அப்படின்னு இது வந்து ஒரு டிப்பிக்கல் வேல்யூ. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிச்சி வச்சிருக்க வேல்யூ, ஒரு சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ சொல்லுங்கள், இப்போ கணக்கு போட போகிறோம். பாலை மேலேருந்து கீழே போட்டிங்க, அதோட ஆரம்ப திசை வேகம் வந்து u. ஓகேவா? அடுத்தது அந்த பால் வந்து கீழே வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 செகண்ட், t = 2 செகண்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பால் ரீச் ஆகும்போது, அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் கீழே ரீச் ஆகும்போது அதோட ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதை வீண் எடுத்துக்கிட்டேன், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலை யார் அக்சலரேஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து அக்சலரேஷன் பண்ணுச்சு. அப்போ அந்த கிராவிட்டிக்கான வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்சலரேஷன் டியூ டு புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மக்கிட்ட 3 ஃபார்முலா இருக்குது. v = u + at ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்தது வந்து s = ut + ½ at² ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்தது v² = u² + 2as 3 ஃபார்முலா இருக்குது. இப்போ நமக்கு எந்த ஃபார்முலா வேணும் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்? v என்பது கண்டுபிடிக்கணுமா? ஸோ v இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலா வேணால் எடுக்கலாம். அந்த ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன கிவன் டேட்டா இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். என்கிட்ட இனிஷியல் வெலாசிட்டி வந்து இருக்குது, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து இருக்குது, டைம் பீரியட் வந்து இருக்குது. அப்போ இந்த 3 கிவன் டேட்டாவுமே இருக்குது அப்படின்றதுலாம் நான் என்ன பண்ணலாம்? ஸோ விக்கு, அதாவது அந்த ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஸோ v = ut + at. ஸோ u + at, v = u + at. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்பது என்ன? ஆரம்ப திசைவேகம் என்பது 0. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 நான் எடுத்துக்கிட்டேன், அப்ராக்சிமேட்டாக 10 எடுத்துக்கிறேன். டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் 2 எடுத்துக்கிறேன். அப்போ 10 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அந்த பால் வந்து 2 செகண்டில் கீழே வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த பாலோடைய வேகம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலை மேலேருந்து ட்ரா பண்ணுறீங்க, அது 2 செகண்டில் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுது. ஓகே, 2 செகண்டில் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுது எனில் ஒரு பாலை மேலேருந்து ட்ரா பண்ணுறீங்க,
ஓகேவா? ஸோ மேலேருந்து ட்ராப் பண்ணுறீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்பது 0. அந்த பால் வந்து 2 செகண்டில் வந்து கீழே வருது. டைம் என்பது 2 செகண்டு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்பது நமக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த பால் எடுத்துக்கொண்ட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ டிஸ்டன்ஸோ என்னென்னு கேட்குறாங்க. எஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா பயன்படுத்தணுன்றது நீங்கள் என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்க கிவன் டேட்டா வச்சு தான் பயன்படுத்தணும். என்கிட்ட இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, டைம் பீரியட் என்பது இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அக்சலரேஷன் என்பது இருக்குங்களா. ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் அக்சலரேஷன் என்பது என்ன, ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் மேலேருந்து பால் வந்து கீழே வருது அப்படின்னாலும், ஒரு பாலை கீழே இருந்து மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னாலும், இது ரெண்டுமே கிராவிட்டினால தான் நடக்குது. அதனால் அங்கே நம்ம என்ன அக்சலரேஷன் பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இதை வந்து அப்ராக்சிமேட்டாக 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ லீனியர் மோஷனாக இருக்குது. ஒரு லீனியர் யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷனாக ஸ்ட்ரெயிட் லைனில் போகக்கூடிய மோஷனாக இருந்துன்னா அக்சலரேஷன் என்பது என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது அந்த காரோடைய திசை வேகம் என்பது என்ன, 0வா? ஸ்டார்ட் ஆகும்போது அந்த காரோட திசை வேகம் என்பது 0. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த கார் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 செகண்டில் அந்த கார் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ணிருச்சுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே அக்சலரேஷன் என்பது அவங்களே கொடுத்துருவாங்க, டைம் பீரியட் என்பது கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பால் வந்து ரீச் பண்ண ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்பாங்க. ஓகே, அக்சலரேஷன் கொடுத்துட்டு டைம் பீரியட் கொடுத்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், v = u+at நம்ம போட்டுடலாம். ஓகேவா? லீனியர் மோஷனுக்கும் இந்த அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மோஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. லீனியர் மோஷனுக்கு கிராவிட்டி என்பது, அதாவது கிராவிட்டியோட வேல்யூ, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ கொடுத்துருவாங்க, புவியீர்ப்பு முடுக்கத்தோட வேல்யூ கொடுத்துருவாங்க. அதுவே ஒரு அப்வர்ட் டவுன்வர்ட் மோஷனாக இருந்ததுன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ வந்து பயன்படுத்துகிறோம். 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள், இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்? ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். ஸோ S is equal to ut + ½ at² என்ற ஃபார்முலா பயன்படுத்தலாம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்பது 0, டைம் பீரியட் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டைம் பீரியட் எவ்வளோங்க, 2 செகண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது +½ இன்ட்டு அக்சிலரேஷன் என்பது நான் 10 எடுத்துக்கிறேன். t² வந்து எவ்வளோங்க, t² எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2² எடுத்துக்கலாமா. ஸோ t² வந்து நான் 2² எடுத்துக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சி. இதை அடிச்சிங்கன்னா இது வந்து 5 டைம் கிடைக்கும். ஸோ I0 20, 20 + I0 20, 20 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மீட்டர் வந்து வந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் இந்த பால் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 22 மீட்டரை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மூணுத்தில் எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்ககிட்ட என்ன டேட்டா கேட்குறான், ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்களா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கேட்குறாங்களா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அதுக்கு 2 ஃபார்முலா வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த 2 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலான்னு சூஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன கிவன் டேட்டா இருக்குது. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, அக்சிலரேஷன் இருக்குது, டைம் இருக்குன்னா ஒரு ஃபார்முலாவில் போடலாம். இல்லை இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபார்முலாவில் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா? டவுன்வர்ட் மோஷனை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது அப்வர்ட் மோஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக கான்செப்ட் வந்து புரிஞ்சுங்க. இந்த அப்வர்ட் மோஷன் பார்த்துட்டோன்னா லீனியர் மோஷன், டவுன்வர்ட் மோஷன், அப்வர்ட் மோஷன் எல்லாத்துக்குமே இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பயன்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ அப்வர்ட் மோஷனை நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஒரு பொருளை என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே தூக்கி போட போகிறீங்க. ஒரு பொருளை கீழே இருந்து மேலே வந்து தூக்கி போகிறீங்க. மேலே போகும் ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு பாயிண்டில் வந்து அந்த பாலோடைய ஸ்பீடு என்பது உங்களுக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடுமா. ஸோ கண்டிப்பாக பாலை வந்து கீழே இருந்து மேலே தூக்கி போட போகிறீங்க. கண்டிப்பாக தூக்கி போடும்போது ஒரு வெலாசிட்டி நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் என்பது நம்ம கீழே கொடுத்தா தான் பால் வந்து மேலே போகுமா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கீழே கொடுத்தா தான் பால் வந்து மேலே போகும். ஸோ அப்போது கீழே வந்து ஒரு ஸ்பீடு வந்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் த பால்னு சொல்லுவோம், இல்லை இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பால்னு சொல்லுவோம். அதோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பீடில் கொடுக்கும்போது பால் வந்து ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போய்
அட் லாஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகிடும், பால் வந்து ஒரு ஃபைனல் பொசிஷன் அந்த மேக்ஸிமம் ஹைட்டில் வந்து பாலோட ஸ்பீட் வந்து 0வாக மாறிடும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் ஆஃப் த பால் மேலே அந்த பாலுடைய ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லும், இல்லைனா ஃபைனல் ஸ்பீடுன்னு சொல்லும். எப்பயுமே ஒரு பாலை கீழே இருந்து மேலே தூக்கி போடும்போது அந்த பாலோடைய ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டியோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வி. ஒரு பாலை மேலேருந்து கீழே போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி என்பது 0. ஒரு பாலை கீழேருந்து மேலே போடும்போது ஃபைனல் வெலாசிட்டி என்பது 0. அதே போல் ஒரு லீனியர் மோஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கார் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ ரெஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி என்பது 0ன்னு எடுத்துப்பீங்க. கார் வந்து ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கார் ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கார் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, ஸோ ஸ்டாப் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி என்பது 0 இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து லீனியர் மோஷனுக்கு. ஓகே, ஒரு லீனியர் மோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காரோ ஒரு பொருளோ ரெஸ்ட் கண்டிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்பது 0ன்னு எடுத்துப்பேன். ஒரு காரோ இல்லை வந்து ஏதோ ஒரு பொருளோ ஆல்ரெடி மூவிங்கில் தான் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இல்லை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் போய் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாப் ஆகிற இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி என்பது என்ன 0வாக இருக்கும். அதே போல் ஒரு பாலை வந்து மேலேருந்து கீழே போடுறீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்பது 0வாக இருக்கும். அதே போல் ஒரு பாலை கீழே இருந்து மேலே போடுறீங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி என்பது 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பால் வந்து கீழே இருந்து மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்துருக்குமா? ஸோ அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த பால் வந்து கீழே இருந்து கீழே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பீடு கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பீடில் தான் அந்த பால் வந்து உங்களுக்கு மேலே போகுமா? ஸோ மேலே போக 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 பாலோட ஸ்பீடு வந்து அதிகமாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாலோட ஸ்பீடு வந்து கம்மியாகி ஃபைனலாக மேக்ஸிமம் ஹைட்டில் அந்த பாலோட ஸ்பீடு வந்து 0ன்னு வந்துடும். ஏன் வந்து ஸ்பீடு கம்மியாகுது? டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ கிராவிட்டி வந்து அந்த பாலை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன தான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பீடில் பாலை மேலே அனுப்பினாலும் பால் மேலே போக அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால, ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்தினால அந்த பால் வந்து ஸ்லோவாகிக்கிட்டே போய் ஒரு பொசிஷனில் உங்களுக்கு என்ன ஆகிடும், 0க்கு வந்து வந்துடும். அகெயின் வந்து கிராவிட்டினால அந்த பால் வந்து கீழே வந்து வரும். ஸோ அந்த கீழே வர கான்செப்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸும் புரிஞ்சு போச்சுங்களா? இப்போ இங்கே சொல்லுங்கள், இந்த இடத்துல அக்சலரேஷன் என்பது உண்டுங்களா? கண்டிப்பாக அக்சலரேஷன். இப்போ ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் என்பது நடக்குது. அதே போல் ஒரு அப்போர்டு மோஷனாக இருந்தாலும் ஸ்பீடு இங்கே இருக்கும்போது ஒரு ஸ்பீடு இருக்குது, மேலே போக 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 ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை தான் என்ன, அதாவது ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே அக்சலரேஷன் என்பது குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டார்டேஷன் மோஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது யூனிஃபார்ம் அக்சலரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னால அக்சலரேஷன் என்பது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பண்ணால் ரிட்டார்டேஷன் மோஷன் சொல்கிறோம். ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டில் மோஷன் என்பது அக்சலரேஷன் என்பது அதிகமாகிட்டே இருக்கும், அதாவது ஸ்பீடு என்பது அதிகமாகிட்டே இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு அக்சலரேஷன் என்பது அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அது அக்சலரேஷன் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல பாசிட்டிவ் போடணும், எந்த இடத்துல நெகட்டிவ் போடணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சைன் கன்வென்ஷன்றதை நம்ம பயன்படுத்தணும். அதை நான் உங்களுக்கு கணக்கு வரும்போது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்வர்ட் மோஷனில் ஒரே ஒரு கணக்கு மட்டும் நம்ம பார்த்துரும். ஸோ பார்த்துட்டா நமக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே அக்சலரேஷன் என்பது என்ன, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி என்பது 0ன்னு எடுத்தாச்சு. இனிஷியல் வெலாசிட்டி என்பது கணக்கில் கொடுப்பாங்க, டைம் என்பதும் கணக்கில் கொடுப்பாங்க. பட் இங்கே கிராவிட்டி என்பது என்ன? ஸோ போன கணக்கில் மேலேருந்து ஒரு பால் வந்து கீழே வரும்போது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்பது நான் என்ன எடுத்தேன், 10 m/s² எடுத்தனா அதை வந்து நான் ப்ளஸில் எடுத்துப்பேன். அதுவே அதாவது ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட்டுக்கு அக்சலரேஷன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், என்ன கன்சிடர் பண்ணணும்னா பாசிட்டிவ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஒரு பாலை மேலேருந்து கீழே வரும்போது அந்த பாலோட ஸ்பீடு வந்து அதிகமாகிட்டே வரும், அக்சலரேஷன் என்பது அதிகமாகிட்டே வரும். இது வந்து பாசிட்டிவ் அக்சலரேஷன் சொல்லுவாங்க. அதனால தான் அக்சலரேஷனோட வேல்யூ வந்து பாசிட்டிவில் வைக்கணும். அதே போல் ஒரு பாலை கீழே இருந்து மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், பாலோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுமா? ஸோ ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால அக்சலரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுக்கு பேர் நெகட்டிவ் அக்சலரேஷன் சொல்லுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அக்சலரேஷன் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா அதுவுமே கிராவிட்டியால் நடக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், -10 m/s, அதாவது -9.8 m/s² எடுத்துக்கலாம். பட் -10 m/s² எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டவுன், இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. சைன் கன்வென்ஷனை மறந்துடுங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு பாலோடைய டவுன்வர்ட் மோஷன்
இல்லை ஒரு பாலோடைய அப்வர்ட் மோஷன். ஸோ ஒரு பாலோடைய டவுன்வர்ட் மோஷனில் அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்பது எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்வர்ட் மோஷனில் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளோட இந்த டாபிக் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு பாலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து அந்த பாலை வந்து த்ரோ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த பால் வந்து என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பால் வந்து ஒரு செகண்ட் கழித்து அந்த பால் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஒரு பாலை த்ரோ பண்ணுறேன், ஒரு செகண்ட் கழிச்சு அந்த பால் வந்து ஏதோ ஒரு ஹைட்டை வந்து ரீச் பண்ணுது எனில், இங்கே பால் வந்து ஒரு செகண்டில் ரீச் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன வெலாசிட்டியில், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி யூ வந்து என்ன வெலாசிட்டியில் அந்த பாலை வந்து த்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ யூ என்பது நமக்கு தெரியாது. பால் வந்து ஒரு செகண்டில் சம் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன அந்த பாலோடைய, அதாவது என்ன வெலாசிட்டியில் பாலை வந்து தள்ளியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் இங்கே சொல்லுங்கள். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது யூ என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, அதை அன்னோன் குவான்டிட்டியாக வச்சுக்கிட்டேன். ஸோ டைம் பீரியட் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வந்து பால் மேலே ட்ராவல் ஆகுதுங்களா, டைம் வந்து 1 செகண்டு. ஸோ பால் வந்து 1 செகண்டில் மேக்ஸிமம் பொசிஷனை வந்து ரீச் பண்ணிடுச்சு. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து நான் என்ன எடுத்துக்கலாம், எப்பயுமே ஒரு பாலை வந்து நீங்கள் தூக்கி போடுறீங்க, அது பால் வந்து ஒரே செகண்டில் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ மேலே ஒரு பாலை மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். இங்கே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்பது எவ்வளோங்க? ஸோ ஒரு பாலை மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அங்கே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா -10 m/s². இப்போ நான் என்ன கேட்கணும், என்ன வெலாசிட்டியில் பாலை தூக்கி போட்டிங்க, அதாவது யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம், v = u + at அப்படின்ற ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பயன்படுத்தலாம். ஸோ v என்பது என்கிட்ட என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. u என்பது நான் கண்டுபிடிக்கணும். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை -10ன்னு எடுத்துக்கலாம். டைம் பீரியட் வந்து 1 செகண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ஈக்குவல் டு, ஸோ u -10 = 0. ஸோ u என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 m/s². அதாவது ஒரு பாலை 10 m/s² அனுப்புனீங்கன்னா ஒரு செகண்டில் அது என்ன ஆகிடும், அதோடைய மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பற்றி. அப்வர்ட் மோஷன்னா என்ன, டவுன்வர்ட் மோஷன்னா என்ன, அதில் என்னென்ன குவான்டிட்டிலாம் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஒன்று வெலாசிட்டி கேட்கலாம், இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேட்கலாம். ஸோ வெலாசிட்டியோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. பட் எந்த ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லை 2 ஃபார்முலா இருக்கும். இந்த ரெண்டுத்தில் என்ன ஃபார்முலா வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத எதை வச்சு டிசைட் பண்ணணும், உங்ககிட்ட என்ன கிவன் டேட்டா இருக்கும் அந்த கிவன் டேட்டாவை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோமா. ஸோ ஒரு ஃபார்முலாவில் எஸ் என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, யூ என்பது இனிஷியல் வெலாசிட்டி, வி என்பது ஃபைனல் வெலாசிட்டி, ஏ என்பது முடுக்கம், டி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஷனுக்காக எடுத்துக்கொண்ட நேரம். ஓகேவா? இந்த முடுக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அக்சலரேஷன். ஸோ இந்த லீனியர் மோஷனாக இருந்தால், அதாவது லீனியர் யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷனாக இருந்ததுன்னா அக்சலரேஷன் என்பது என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்களே கொடுத்துடுவாங்க. அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது நமக்கு வேலையே கிடையாது. அதுவே ஒரு அப்வர்டு மோஷனாக இருக்குது இல்லை ஒரு டவுன்வர்ட் மோஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும், இது வந்து கிராவிட்டினால் நடக்கக்கூடிய அக்சலரேஷன். அப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், அக்சலரேஷன் என்பது 10 m/s² எடுத்துக்கணும். அப்வர்டு மோஷனாக இருந்தால் -10 m/s² கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ டவுன்வர்ட் மோஷனாக இருந்தால் +10 m/s² கன்சிடர் பண்ணுவீங்க. இங்கே ஒரே குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோஷன் அண்டர் கிராவிட்டியில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதில் பாசிட்டிவ் போடணும், மேலே போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பது பாசிட்டிவ் வருமா இல்லை நெகட்டிவ் வருமா, இல்லை ஹைட் என்பது பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா, வெலாசிட்டி என்பது பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய ஏற்படும். அதனால தான் நம்ம சைன் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து பயன்படுத்தும். அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when problem solving, ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் அ மோஷன் சால்வ் பண்ணும்போது நீங்கள் இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பொருள் வந்து ரெஸ்ட் கண்டிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டியை 0ன்னு வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி நீங்கள் என்ன வச்சுக்கணும், 0ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லித்தரேன். இந்த கிளாஸில் வெறும் கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதே கான்செப்டை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். நம்ம முக்கியமாக அப்வர்ட் மோஷனுக்கும் டவுன்வர்ட் மோஷனுக்கும் தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படித்தோம். சேம் அங்கே என்ன படித்தோமோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். பட் இங்கே அக்சலரேஷன்
கொடுத்துருவாங்க, அங்கே அக்சலரேஷன் வந்து நம்மளா எடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டினா என்ன சொன்னேன்? புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஒரு பொருள் நகர்வதால் அதை புவியீர்ப்பினால் ஏற்படும் இயக்கம், அதாவது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? புவியீர்ப்பினால் ஒரு பொருள் நகர்கிறது, அந்த பொருள் வந்து முடுக்கம் அடைகிறது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோஷன் அண்டர் கிராவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ புவி தன்னுடைய புவியீர்ப்பு விசையினால் பொருட்களை கவர்வதினால் பொருள்கள் முடுக்கம் அடைகிறது. புவி வந்து தன்னோட விசையினால் பொருட்களை வந்து அட்ராக்ட் பண்ணுதுங்க. அப்போ கண்டிப்பாக பொருட்கள் வந்து மேலேருந்து கீழே வருமா? ஸோ மேலேருந்து கீழே வரும்போது ஸ்பீடு வந்து அதிகமாகுது. ஸ்பீடு சேஞ்சஸ் என்பது அங்கே நடக்குது. அதனால் அங்கே யூனிஃபார்ம் ஸ்பீட் சேஞ்சஸ் வந்து நடக்குது. அப்போ அங்கே யூனிஃபார்ம் அக்சலரேஷன், முடுக்கம் என்பது இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்கிறோம். ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்தோட வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அடுத்தது, புவியீர்ப்பு விசையினால் நகரக்கூடிய பொருட்களின் இயக்கத்தை கண்டறிய ஒரு சில இயக்க சமன்பாடுகள் பயன்படுத்துகிறோம். நம்ம அங்கே லீனியர் மோஷனுக்கு என்ன, லீனியர் யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷனுக்கு என்ன ஈக்குவேஷன்? v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இந்த 3 ஃபார்முலாவை தான் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? மோஷன் அண்டர் கிராவிட்டிக்கு பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? பட் இங்கே அக்சலரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன வேர்டு வந்து பயன்படுத்த போகிறோம்? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ எங்கெல்லாம் ஏ இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்த போகிறோம்? ஜின்னு பயன்படுத்த போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏ, அதாவது லீனியர் மோஷனுக்கு ஏ என்பது அவங்க கொடுப்பாங்க, இல்லைனா நம்ம கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஜி என்பது நீங்கள் வேல்யூவாக கான்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கணும். என்ன வேல்யூ எடுத்துப்பீங்க? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ற வேல்யூவை நீங்கள் எடுத்துப்பீங்க. ஏன் எடுத்துக்கிறீங்க? ஏன்னா இங்கே வந்து கிராவிட்டினால தான் அந்த மோஷனே நடக்குது. அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய அக்சலரேஷன் வந்து கிராவிட்டினால தான் நடக்குது. அதனால தான் புவியீர்ப்பு முடுக்கத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன்? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்வர்ட் மோஷனாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுக்கணும். டவுன்வோர்ட் மோஷனாக இருந்ததுன்னா கிராவிட்டியை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சாரி, டவுன்வோர்ட் மோஷனாக இருந்தால் கிராவிட்டியை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். அப்வோர்டு மோஷனாக இருந்தால் கிராவிட்டியை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சைன் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு முறையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? சிம்பிளாக கணக்கு எல்லாமே சேம் தாங்க. ஆனால் கணக்கில் நான் சொல்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக மட்டும் மாற்றிக்கும். ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பாலை மேலேருந்து கீழே போடுறீங்க, ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டாக இருக்குன்னா அங்கே வந்து வெலாசிட்டியை வந்து நீங்கள் என்ன ஃபைனல் வெலாசிட்டியோ இனிஷியல் வெலாசிட்டியோ, ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்பது என்ன? 0ன்னு நமக்கு தெரியுமா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்பது என்ன எடுத்துக்கணும்னா நெகட்டிவாக எடுத்துக்கோங்க. அதே போல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டியும் நெகட்டிவாக எடுத்துக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நெகட்டிவாக எடுத்துக்கோங்க, இனிஷியல் வெலாசிட்டி என்பது 0. அதே போல் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா, ஸோ மேலே தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி என்பது என்ன எடுத்துக்கலாம்? பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைனல் வெலாசிட்டி என்பது என்ன இருக்கும்? ஒரு பாலை மேலே தூக்கி போடும்போது ஃபைனல் வெலாசிட்டி என்பது 0 இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு கேஸுக்குமே, அதாவது ஒரு பாலை மேலேருந்து கீழே போடும்போதும் கீழேருந்து மேலே போடும்போதும், இந்த ரெண்டு கேஸுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்? கிராவிட்டியை நெகட்டிவில் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கிராவிட்டி வந்து நெகட்டிவில் தான், ஏன் பாசிட்டிவில் எடுக்கிறீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட் வந்து சொல்லிட்டேன். பட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எல்லாமே ஒரே மெத்தட், அதாவது யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ், அப்போர்டில் போனால் பாசிட்டிவாக டவுன்லோடில் போனால் நெகட்டிவ் அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஞாபகம் வச்சோம். ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டாக இருக்குன்னா வெலாசிட்டி நெகட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ், அக்சலரேஷன் நெகட்டிவ். அதே போல் ஒரு பாலை மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா வெலாசிட்டி பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ், கிராவிட்டி என்பது நெகட்டிவ். ரெண்டு கேஸுக்குமே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை பாலை மேலே தூக்கி போடுற கேஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நான் கிராவிட்டி என்பது நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? மைனஸாக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன கான்செப்ட் வந்து பார்த்தோமோ அதே கான்செப்டை பயன்படுத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் மோஷன் அண்ட் கிராவிட்டியில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டாக இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன எடுத்துப்பீங்க? 0ன்னு எடுத்துப்பீங்க. ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி என்பது என்ன இருக்கும்? ஒரு பொருளை ஏதோ ஒரு வெலாசிட்டியில் தூக்கி போகிறீங்க, ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகும். மேலே ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபைனல் வெலாசிட்டி என்பது 0ன்னு இருக்கும். ஓகேவா? அதே போல் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து நான் என்ன எடுத்துக்கலாம்?
9.8 m/s² எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டாக இருக்குன்னா வெலாசிட்டி என்பது நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேஷன் என்பது நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அக்சலரேஷன் என்பது நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளை மேலேருந்து கீழே போடுறீங்க, இது வந்து டவுன்லோட் மோஷன். ஒரு பொருளை மேலேருந்து கீழே போடுறீங்க அப்படின்னா வெலாசிட்டி என்பதை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பதை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஆனால் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை மட்டும் கணக்கு போடும்போது மட்டும் நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கணக்குக்கு மட்டும்தான். பட் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டவுன்வர்ட் மோஷனில் ஒரு பால் மேலேருந்து கீழே வருதுன்னா அந்த பாலோடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு யூனிஃபார்மாக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அங்கே யூனிஃபார்மாக அக்சலரேஷன் என்பது அதிகமாகிட்டு இருக்கும். அது பாசிட்டிவ் அக்சலரேஷன் சொல்லுவாங்க. அதனால் ஒரு பால் மேலேருந்து கீழே வரும்போது அங்கே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ப்ளஸில் வந்து வரும். அதே போல் ஒரு பாலை கீழே இருந்து மேலே தூக்கி போகிறீங்க அப்படின்னா அந்த பாலோட ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அங்கே யூனிஃபார்ம் அக்சலரேஷன் என்பது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ யூனிஃபார்ம் அக்சலரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது பார்த்தீங்கன்னா அதை நெகட்டிவ் அக்சலரேஷன் சொல்லுவாங்க, இல்லை ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கிராவிட்டியோட மதிப்பை நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க? நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணிப்பீங்க. பட் கணக்கு சால்வ் பண்ணும்போது மட்டும் சைன் கன்வென்ஷன் வந்து ரெண்டு கேஸுக்குமே நெகட்டிவாக, அதாவது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நெகட்டிவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மோஷன் அண்ட் கிராவிட்டியும் அடுத்தது நார்மலாக ஈக்குவேஷன் ஆஃப் ஒரு லீனியர் மோஷனுக்கான கணக்கையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். வேகமாக போயிட்டேன்னான்னு எனக்கு தெரியல, சுத்தமாக தெரியல. பட் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலனா வீடியோவை திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். இந்த புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஜென்மத்துக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பற்றி கணக்கே படிக்க தேவையில்ல. அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கணக்கை சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து முடிக்க ட்ரை பண்ணும். அப்படி இல்லைனா இன்னொரு ப்ரொஜெக்டைல் மோஷனு ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஹிண்டெல்லாம் இந்த லெசனில் இருக்குது. அது எல்லாமே இன்னொரு தனி சின்ன வீடியோ பதிவாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே, மேபி இன்னும் 1 or 2 வீடியோஸில் மோஷன் லெசன் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டை, தரமான கண்டென்ட்டை ஃப்ரீயாக கொடுக்கணுன்றதுனால நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய டைம் எடுத்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அதனால் தயவு செஞ்சு மறக்காமல் உங்களால் முடிஞ்ச அது ஒரு லைக்கை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் லைக் போட்டால் தான் அது நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து போய் சேரும் அப்படின்றதால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்